வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கும்பகோணத்துல இருக்கிற பட்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். கும்பகோணத்துல இருந்து இந்த கோயிலுக்கு எப்படி வரதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். இந்த கோயில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கோயிலுங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோயில் இது. இந்த கோயிலை பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோ போகலாம். நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்த உடனே இங்க நிறைய கடை இருக்குங்க. அம்மனுடைய போட்டோ இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போக போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். கோயிலுக்குள்ள வந்த உடனே நமக்கு துர்கை அம்மன் காட்சி தராங்க. பக்தர்கள் எல்லாரும் இப்போ அவங்கள தரிசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள தரிசிச்சாச்சு. இப்போ கோவிலை அப்படியே ஒரு தடவை சுத்த போறோம். இங்க திருமணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்னி குண்டம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோவில அப்படியே சுத்திட்டு இருக்கும் போது இந்த இடத்துல மரத்துல இந்த மாதிரி நிறைய கயிறு கட்டி இருக்காங்க. இங்க பக்தர்கள் பரிகாரம் பண்றாங்க. இங்கே சமய நூலகமும் இருக்கு. நம்ம வந்த நேரம் கரெக்டா சுவாமியை தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. சுவாமி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தாரு. பக்தர்கள் எல்லாரும் இவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள போய் சிவனை தரிசிக்க போறோம். உள்ளதாங்க சிவன் இருக்காரு. இப்போ நம்ம உள்ள போய் அவரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த ஒரு தடவை சுத்திடலாம். அப்படியே பார்த்தோன்னா இங்க பெருசா இருக்கு பாருங்க. நம்ம அப்படியே சுத்துறோம். இந்த கோவிலோட பேரு தேனுபுரீஸ்வரர். இது பார்த்தோன்னா ஒரு சிவன் கோவிலுங்க. இங்க அம்மன் தனி சன்னதியில பிரம்மாண்டமா காட்சி தராங்க. இங்க ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க. இந்த கோவில்ல மொத்தம் 4 கோபுரம் இருக்கு. நம்ம உள்ள வந்தது ஒரு கோபுரம், இப்ப நம்ம பார்த்தது வேற கோபுரம். இதே மாதிரி இன்னும் 2 கோபுரம் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோல எல்லாத்தையுமே தெளிவா காட்டுறேன். இப்போ நம்ம அப்படியே இந்த இடத்த சுத்தி முடிச்சாச்சு. இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்க நந்தி இருக்காரு. அப்படியே நம்ம நந்தியை பார்த்துட்டு அடுத்தது சிவனை பார்க்கறதுக்காக உள்ள போக போறோம். இந்த கோவில்ல பார்த்தோம்னா சிவனுக்கு நேரா நந்தி இருக்க மாட்டாரு. சிவனை விட்டு விலகி இருப்பாரு. ஏன் இந்த மாதிரி நந்தி சிவனை விட்டு இந்த கோவில்ல விலகி இருக்குன்னா, ஒரு தடவை திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு சிவனை பார்க்கறதுக்கு வராரு. அப்போ வெயில் காலம், சரியான வெயில் சுட்டெரிக்குது. சிவன் இவரை இந்த வெயில்ல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக முத்து பந்தல் போடுமாறு ஆணையிடுகிறாரு. அதன்படி முத்து பந்தலும் போடுறாங்க. ஆனா அவரு கோவிலுக்கு வெளியில இருந்து சிவனை தரிசிக்கிறாரு. அப்போ நடுவுல நந்தி இருக்கு. சிவன் நந்தியை கொஞ்சம் விலகி இருக்குமாறு சொல்றாரு. அதன்படி நந்தி அந்த இடத்துல இருந்து விலகி இருந்தது. அதனால்தான் இன்னி வரைக்கும் நம்ம இந்த கோவில்ல நந்தியை கொஞ்சம் சிவனை விட்டு விலகின மாதிரி பார்க்க முடியுது. இப்போ நம்ம அப்படியே சிவனை பார்த்துட்டு இந்த இடத்த சுத்திட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் இங்கே ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. அதை பாருங்க, இந்த பையன் மாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க கழுத்துல. இப்போ நம்ம அப்படியே கோவிலை சுத்திடலாம். இராமர் தீர்த்தம்னு போட்டிருக்கு. இங்க ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு எப்படி இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த இடத்துல நான் என்னோட கேமரா வச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க இந்த கிணறு. கீழே நிறைய பேர் இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய காசு இருக்கு உள்ள. இங்கே 9 நவகிரக சுவாமி இருக்காங்க. இவங்களுக்கு விளக்கு போட்டுட்டு பக்தர்கள் 9 தடவை சுத்துறாங்க. அருள்மிகு கீர்த்திவாசர், அருள்மிகு சூரியன், அருள்மிகு சனி, இந்த மாதிரி இங்க நிறைய கடவுள்கள் இருக்காங்க. நீங்க எல்லாருமே இங்க வணங்கலாம். இப்ப நம்ம அப்படியே உள்ள போய் சிவனை தரிசிச்சுட்டு ஒரு தடவை சுத்திட்டு வெளியில வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க. நீங்க வேணும்னா இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம். இங்கே பார்த்தோன்னா இந்த கோவிலுடைய குளமுமே இருக்குங்க. இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. இந்த குளத்துல யாருமே அலோடு கிடையாதுங்க. மீன் இருக்கு, வாத்து இருக்கு. இந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்தோன்னா இந்த இடத்துல விநாயகர் இருக்காருங்க. இப்போ நான் உங்களுக்கு பிள்ளையார அப்படியே காட்டுறேன். இதுதாங்க இந்த கோவிலுடைய கொடிமரம். கொடிமரத்தை நம்ம அப்படியே தரிசிக்கிறோம்.
இதுதாங்க இந்த கோவிலுடைய இன்னொரு கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த கோவிலுக்குள்ளேயே இந்த மாதிரி சின்னதா ஒரு மேடையும் இருக்கு. இங்க உள்ளேயே விளக்கு விற்கிறாங்க. நீங்க வேணும்னா இங்கேயே விளக்கு வாங்கி உள்ள விளக்கு ஏத்தலாம். இப்ப நம்ம விளக்கு ஏத்த போறோங்க. நம்ம இந்த இடத்துலயே வாங்கி இங்க விளக்கு ஏத்துறோம். இப்ப நம்மளும் விளக்கு ஏத்தியாச்சு. நிறைய பக்தர்கள் இங்க விளக்கு ஏத்துறாங்க. எவ்வளோ விளக்கு இருக்கு பாருங்க சுத்தியும். மேல துர்கை அம்மனும் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பட்டீஸ்வரம் கோவிலுக்கு எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். இங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து ரொம்பவே ஈஸியா வந்துடலாம். இங்க நிறைய பஸ் இருக்கும். பட்டீஸ்வரத்துக்கு எந்த பஸ் போகுதோ அதுல கேட்டு ஏறிடுங்க. இந்த பஸ்ல தான் நம்ம பட்டீஸ்வரம் போறோம். இவர் தாங்க இந்த பஸ்ஸோடைய கண்டக்டரு. இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டு இந்த மாதிரி நிறைய இடம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக கும்பகோணத்துல இருந்து பட்டீஸ்வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா பட்டீஸ்வரம் போய் ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்துருப்போம். நீங்கள் கும்பகோணம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இங்கே ரொம்பவே அற்புதமாக துர்கை அம்மன் காட்சி தராங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.